ஏன் ஓட்டம் ஏன் பார்க்காத. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்று காலை 3 மணி அளவில் போரே தள்ளி வெறிய இப்போ எங்கே இருக்கோம்னா சிவபிரகாசம் ஸ்ட்ரீட்டை தாண்டி முடிச்சுட்டு மறுபடியும் புது ஸ்ட்ரீட் ஆரம்பித்ததால் டிவிஎஸ் நகர் கொரட்டூரில் இருக்கும். இந்த கொரட்டூர் சைட்டில் நைட் டைம் காங்கிரீட் போடுறதாக நமக்கு இன்றைக்கி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கரெக்டாக ஒரு 9 மணிலேருந்து காங்கிரீட் போட்டு இருக்கிறோம். வண்டி வருது, இப்போ லேட்டாக வருது, அப்புறம் வருது, இப்போ லேட்டாக வருது லேட்டாக வருது, இப்படி போயிட்டுருக்கு. ஒரு வண்டிக்காக வெயிட்டிங்கு. ராஃப்ட்டு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பிசிசி போடணும், இன்னும் ஒரு ராஃப்ட்டு போடணும். இது முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே விடிஞ்சோம் 4 மணி. அதனால் தம்பிக்கே படுத்து தூங்கிட்டு அப்படியே எங்கூட்டு வாசம் தெரியல. காலைல எழுந்து இந்த கோலம் போடுற பழக்கம் யாருங்க கிடையாது. இது நம்ம ஊர் கிராமமாக இருந்தால் கோலம் போடுறதுக்காக காலையில் வந்து எழுப்பி விட்ருவாங்க. எழுந்திருப்பா தம்பி, நான் கோலம் போடணும்னு சொல்லி. இந்த ஊரில் எவனும் கோலம் போடவும் மாட்டாருங்க. அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நமக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை, படுத்து தூங்க வேண்டியதான். நைட்டு பகலுன்னு வேலை பார்க்குறதால என்னோடய உடம்புலாம் ரொம்ப டல்லாகிடுச்சு, சப்பையாயிட்டேன். நாளை சம்முன்ற தூங்கி நாளை இதே டைமில் இருந்துருக்கணும். இப்போ மணி என்ன, 4 மணியா? நாளை இந்த 4 மணி தான் இருந்துருக்கணும். நல்லா தூங்கினா சரியாக போயிடும். ஓகே மக்களே, பாய். என்ன மாதிரி கஷ்டப்படாதீங்க, அது ஜம்முன்னு தூங்குங்க. பகலில் மட்டும் வேலையை பாருங்கள், நைட்டு வேலை பார்க்காதீங்க. உடல்நலம் கருதி வெளியிடுவர் உங்கள் காதலன். நீ சொல்லு எதனா. என்ன சொல்கிறது? உடனே படிக்காதீங்க, சிவில் பக்கம் வராதிங்க, ஐடி தான் போயிடுங்க. ஐடி போயிடுங்க, ஏசியில் இருங்க, ஜம்முன்னு இருங்க. ஒரு 5 வருஷம் ஐடி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம்னா ஐடி ஜாயின் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 1 மாதத்தில் 10,000 20,000 சமாளிக்கலாம். அப்புறம் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்தில் 40,000 50,000. அப்புறம் 5 வருஷத்துக்கு 6 வருஷத்தில் 5 லட்சம் 6 லட்சம்ன்றானுங்க பர் மந்த்து. நம்ம 10 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அதே சம்பளம் தான், 20 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அதே சம்பளம் தான். சம்பளம் ஏற்ற மாட்டாங்க. ஒரு சம்பளத்தை வச்சு வந்தோம்னா இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்ன அப்படி கேட்பாங்க. அதனால் பார்த்து வேலையை பாருங்கள், பிடிச்ச வேலைக்கு போங்க. பாய்.